உங்களுக்கு ரூம் டூர் மட்டும் காட்டலாம் அப்படின்னு. இது வந்து SS சில்வர் ஓக்ஸ் ரெசார்ட். ஸ்கை பார்க் வந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ரேட் வந்து 2800 அந்த மாதிரி வந்தது. வித் பிரேக்ஃபாஸ்ட்டோட உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வந்துடும். அதே மாதிரி வந்து நைட்டில் வந்து கேம்ப் ஃபயரும் போடுவாங்க. வேணும்னா நம்ம வந்து எக்ஸஸாக வந்து பாபிக்கு வேணும்னா அவங்கக்கிட்டேயும் சொல்லிக்கலாம். ஸோ ரூம் டூர் பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, சின்ன ரூம் தான். டிவி இருக்குது, ஒரு கபோர்டு ஒன்று இருக்குது, சைட் டேபிள் ஒன்று இருக்குது, அண்ட் டைனிங் டேபிள் ஒன்று இருக்குது, ஒரு குட்டி குயின் சைஸ் பெட், மிரர், அண்ட் அது வந்து ரெஸ்ட் ரூம். டூ டேஸ் ஆஃப் ஏற்காடு ட்ரிப் வந்து ஓவர். இன்றைக்கி வந்து நாங்கள் செக் அவுட் பண்ணுறோம். கிளம்பிட்டோம், அவ்வளோதான். செக் அவுட் பண்ணி முடிச்சுட்டு அப்படி கிளம்பலாம் அப்படின்னு. இதில் உங்களுக்கு என்னெல்லாம் கவர் பண்ண முடியுமோ ஓரளவு கவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸ்கை பார்க் தவிர, அந்த டே ஆக்டிவிட்டீஸ் தவிர மற்றது எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். இனிமேல் வர்றதில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஒருவேளை ஸ்கை பார்க் வேணும் அப்படின்னா நாங்கள் பிளான் போட்டால் அடுத்த வாட்டி வர மாதிரி இருந்தால், வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வர மாதிரி இருந்தால், ஸ்கை பார்க் டே அட்வென்ச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அதில் அட்டாச் பண்ணுவோம். இதுதான் நம்ம ஏற்காடோட லேக். நாங்கள் லேக்லாம் போகல. லேக்கில் வந்து இது பார்த்திங்கன்னா சூரியன் பளிச்சுருக்கானா, இதில் போய்ட்டு லேக்கில் போட்டிங்லாம் போனால் முடிஞ்சிரும்னு சொல்லி நாங்கள் போகல. அப்படின்னா இங்கே ஒரு பிரபாகரன் உணவகம்னு தெரியுதுங்களா? லேக்கை தாண்டி ஜங்ஷன் தாண்டி ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் இருக்கும். எல்லாமே நல்லாயிருக்கு. பிரியாணி நேற்று மத்தியானமும் நாங்கள் இங்கே தான் வந்து பிரியாணி வாங்கிட்டு போனோம். சிக்கன் பிரியாணி வித் பெப்பர் சிக்கன். அதனால சரி நைட்டும் நம்ம இங்கே வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு தோசை வாங்கிட்டு அண்ட் பரோட்டா வாங்கினோம். எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் வந்து பட்ஜெட்டடாக, நம்மளுக்கு வந்து ஹை ப்ரைஸ் இல்லாமல் கொஞ்சம் நல்லா சாப்பிட்ணும், நல்ல ஃபுட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹோட்டல் கூட வந்து ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் தெரில. கரடியூர் வியூ பாயிண்ட் இங்கேருந்து ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் காட்டுச்சு. சரி ஓகே, போகிற போக்கில் அதையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். காலியாக இருக்குது ஏற்காடு. ஏன்னா எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நாங்கள் மட்டும் தான் திங்கக்கிழமை அதுவுமா ஏற்காடில் சுற்றின்னு இருக்கோம்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இங்கே டீ தோட்டம்லாம் இல்லை, மிளகு ஜாஸ்தியாக வந்து இங்கே வந்து கல்டிவேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பைசஸ் தான் இங்கே நிறைய. இது ஏலக்காய், அப்புறம் பட்டை, மிளகு, இதெல்லாம் வந்து இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. பாருங்களேன், ஏதோ ஒரு இடத்துக்குள்ள போற மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தா வெளிச்சமா வருது. நல்ல டென்ஸ் ஃபாரஸ்ட். பாயிண்ட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். மேப்பில் வந்து உங்களுக்கு ஒரு இடம் வந்து லெஃப்ட் திரும்பி உள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு லெஃப்ட்டில் வந்து இவங்க வந்து சைன் போர்டு ஒன்று வச்சுருக்காங்க, கரடியூர் வியூ பாயிண்ட்டுக்கு. வேறு உள்ளே வந்தோம் அப்படின்னா என்ட்ரி டிக்கெட் வந்து முன்னாடியே நம்மளுக்கு கொடுப்பாங்க. பெரியவங்களுக்கு 20 per person, சின்ன பசங்களுக்கு வந்து 10 rupees per person. ரோடு ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு மட்டும்தான். ஆமாம், ரோடு அவ்வளோவா நல்லா இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை, சிக்னல் சுத்தமாக இல்லை. நீங்கள் ஏற்காடு வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கையில் கேஷாக கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இங்கே ஜிபேவெல்லாம் நம்பி வரவே வராதிங்க. கார்டும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, கார்ட்ஸும் இல்லை. அதே மாதிரி வந்து ஜிபே அந்த மாதிரிலாம் நம்மளால் பண்ண முடியாது. ரெண்டு கரடியை ஓரமாக வச்சுருக்காங்க. ரெண்டு கரடியை பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக்ஸ்லாம் தயவு செஞ்சு இங்கே எடுத்துகிட்டு வராதிங்க. எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஃபைன் இருக்குது. நைஸ், நல்லா தான் இருக்குது பிளேஸ், நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் வர முடியாது, அவ்வளோதான். இங்கே வந்து இந்த வியூ பாயிண்ட்டை மட்டும் பார்த்துட்டு போயிடணும் போல் இருக்குது. சில்லுன்னு இருக்குது. இன்னும் மேபி மிஸ்டாக இருக்க டைமில் வந்தால் நல்லா இருந்திருக்கும் போல்.
கரடியூர் வியூ பாயிண்ட்டு. பெருசாக எதுவும் சீனரிஸ் அந்த மாதிரி இல்லை, ஒன்று ஜஸ்ட்டு மேலே போய்ட்டு ஒரு வியூ பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம். பட் உள்ளே வந்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் அதெல்லாம் வீடியோஸ்லாம் நிறைய எடுக்கலாம். பெருசாலாம் எதுவுமே இல்லை, இது மட்டும்தான் கார்டன், அது மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து கிளம்ப போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு போகிற வழியிலே வந்து கிளியூர் ஃபால்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அந்த கிளியூர் ஃபால்ஸில் மட்டும் போய் பார்த்துட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். பிக்க வரலையா? பாருங்க, போகிற வழியில் ஒரு செடியை பிக்கிறோம். செடி இல்லை, ஓகே, சம்பாட் பூ. அதே மாதிரி எல்லோ கலரில் எதாவது கிடைக்குதா பாரு. கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். காருக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. கார் பார்க்கிங் வந்து உள்ள வரைக்கும் வரலாம். அதுக்கப்புறம் 250 படிக்கட்டு இறங்கி போய் திரும்ப மேலே ஏறி வரணும். ஸோ நம்ம வந்து ஒரு குட்டி ட்ரெக் ஒன்று போகிறோம். எந்த அளவுக்கு நம்ம போகிறோன்னு பார்ப்போம். கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் கார் பார்க்கிங்க்கு 20 rupees சார்ஜ் பண்ணாங்க. இல்லை சாரி, 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. காரை பார்க்கிங்கில் போட்டுட்டு கீழே ஒரு ஸ்லோப் இறங்குது. அந்த ஸ்லோப்லேருந்து இறங்கி போனால் இறங்கும் போது தெரியாது, ஏறும் போது தான் தெரியும். என்னென்னா கீழே ஒரு 250 ஸ்டெப்ஸ் எதுவும் இருக்காமா. அந்த படிக்கட்டெல்லாம் இறங்கி போயிட்டு திருப்பி இந்த ஸ்லோப்பில் ஏறி வரணும். ஸ்லோப் எப்படி இருக்குன்னு காட்டுற மாதிரி. இதுதான் காய் ஸ்லோப்பு. ஆக்சுவலாக இது கீழே கூட ஏதாவது விட்டுருக்கலாம். படுத்தோன்னா ஸ்ட்ரைட்டாக கீழே போயிடுவோம் போல இருக்கு. இதுக்கே கால் வலிக்குது. ஸ்டெப்ஸில் ஏறி இறங்குறதுக்குள்ள அவ்வளோதான் போல இருக்கு. ஜீப் சஃபாரியும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ பர்சன் வந்து 250 rupees சம்திங் எவ்வளோ போட்டிருந்தது. இப்போ அதோப்பா ஸ்டெப்ஸு. எஸ், அருவி சத்தம் கேட்குதா உங்களுக்கு? ஸ்டெப்ஸ் என்ட்ரான அடுத்த செகண்ட்லேருந்தே தண்ணி ஊற்றுற சத்தம்லாம் கேட்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 படிக்கிட்ட இருக்குமா? 50ஆ? 50லாம் இருக்காது. இதான் அவங்க வந்த வழி. 20 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாறைகளுக்கெல்லாம் நடுவுலேயே வந்து இவங்களே வழி மாதிரி செட் பண்ணியிருக்காங்க போல. என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு ட்ரெக்கிங் ட்ரக் இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. வர்ற மாதிரி இதுக்கு முன்னாடி அச்சரப்பாக்கம்ல தான் இப்படி ஏறி இருக்கோம்ல. அது இப்படி காடு மாதிரிலாம் இருக்காதுல்ல. ஆமாம், அச்சரப்பாக்கம் காடு நார்மலாக இருக்கும். நல்ல வெட்ட வெளிச்சத்தில் அப்படி இருக்கும். இது அப்படி ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? கரெக்டாக சொல்லி அமிச்சாங்க பார்த்தியா, ஜூஸ்லாம் குடிக்கணும்னு. ஏறும்போது கஷ்டமா இருக்கும் போல. தண்ணி வருதுங்களா கீழே? தண்ணியில் நல்லா இருக்கு தண்ணி. ரொம்ப இல்ல, ஆனா வருது. குளிக்கலாமாண்ணா? பயங்கர ஜில்லுன்னு இருக்கு. கால் வைக்கவே முடியல. கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். கீழே தண்ணிலாம் வருதான். ஆமாம், போயிட்டு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு. தண்ணிலாம் நல்லா தான் வருது, ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது போல். ஐ மீன் நிறைய ஃப்ளோ இருக்குது போல். ஆனால் என்னென்னா செம்ம சில்லுன்னு இருக்கான்.
கால் வைக்கவே முடியலையா. இதில் வேற நான் போய் குளிக்கலாமான்னு கேட்குறேன். ஆனால் என்னென்னா இறங்கும் போது ஒரு டைப் ஆஃப் கால் வலி இருக்கும், ஏறும் போது அவ்வளோதான், ஏறும் போது காலி ஆகிடும்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் கால் வலிக்க தான் செய்யும். தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடி. ஆமாம், மேலே ஏறி வந்தீங்கன்னா இங்கே ஒரு கடை ஒன்று இருக்குது. படி இதுக்கப்புறம் மேலே ஏறணும் போல். ஆமாம், ஆமாம். அந்த இடத்துல வந்து ஒரு இறங்குற வழி ஆல்ரெடி இருந்துருக்கு. பட் இப்போ அதாவது க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அம்மா கூலிங்காக இருக்குமா இது? சரி ஆமாம்ல, இங்கே வந்து கூலிங்காக இருக்குமான்னு கேட்குறோங்க. யாரா இவனுங்க, எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? வேற வழியில் இதை வாங்கியிருக்கோம். இன்னும் பாதி வந்துட்டோம். ஏறுறது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டீப்பாக இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. உண்மையாக இருக்குது பார்க்க. எல்லாம் போய் பார்த்து முடிச்சுட்டு மேலே வரலான்னு வந்தோம். பாதி தூரம் வந்துட்டோம், இன்னும் பாதி தூரம் ஏறணும். அது இல்லாமல் இன்னொரு ஸ்டீப் ஒன்று இருக்குது, அந்த ஸ்டீப்பும் ஏறணும். நினைக்க முடியல, மூச்சு வாங்குது. அதனால் கொஞ்சம் தூரம் ஏறி ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப போகிறோம். இதான் வந்த வழி. இன்னும் இது ஒரு பாதி இருக்குது, அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஸ்லோப் ஃபஸ்ட்டு காட்டியிருக்கோம்ல, அந்த ஸ்லோப்பில் திருப்பி ஏறணும். அப்படி மத்தியா சிட் அவுட்லாம் போட்டிருக்கானுங்க. தமிழ் டயர்டாக வந்தீங்கன்னா இங்கே வந்து உட்காருப்பா அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு சிட் அவுட். உட்கார்ந்த பிறகு உள்ளேயும் கொஞ்சம் கடைங்கள்லாம் இருக்குது. மேலே சொல்கிறாங்க இல்லை அப்படின்னாலும் இருக்குது. ஆமாம், மேலே பார்க்கிங்கில் டோக்கன் போடும்போது அங்கே சொன்னாங்க உள்ளே எதுவுமே கடை இல்லை அப்படின்னு சொல்லி. டாடா குளுக்கோஸ்லாம் விற்கிறாங்க. நாங்கள் அதை நம்பி இங்கே வந்தோம், வாட்டர் பாட்டிலாம் கையில் தூக்கிட்டு. ஆனால் இருக்கு உள்ள நிறைய கடைகள் இருக்கு. ரெண்டு இல்லை, இன்னைக்கு ரெண்டு இருக்கு, மேபி 4-5 இருக்கும் போல இருக்கு. வந்து சண்டே சாட்டர்டேல இன்னொரு கடையும் வச்சிருக்காங்க, அந்த கடை ஓபன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கீழே இறங்கும் போது கால் வச்சது, அங்கே போய் நிற்கும் போது கால் வந்துருச்சு, நடுங்கச்சு. முடியலங்க. ஸ்டீப் ஏறணும், இந்த ஸ்டீப் ஏறிட்டு திரும்ப இன்னொரு ஸ்டீப் ஏறணும், அதுக்கப்புறமா தான் ஒரு டவுன் இறங்கணும், அதுக்கப்புறமா தான் நம்மளோட கார் இருக்கு. பயணத்தை தொடங்கலாமா? மேலே போயிட்டு கண்டினியூ. ஏற்காடு ட்ரிப் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம், சேலம் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லி. 14th ஹேர்பின் பெண்டில் இருக்கும். டோட்டலாக 20 ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்கான். ஒரு பெண்டுக்கும் வந்து ஒரு பேர் வச்சுருக்காங்க. தமிழ் புலவர்கள், ஔவையார், கம்பர், திருவள்ளுவர், ஆமாம் திருவள்ளுவர் வளைவு அப்படின்னு ஒன்றுத்துக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. என்ன போச்சு, சின்ன மலை தான் கம்பேர் வித் கொடைக்கானல் அண்ட் ஊட்டி. அதான் இது ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிகாஸ் ஊட்டி வந்து பார்த்தீங்கன்னா 8,000 above feet. ஸோ இது வந்து 4,000 above feet, 4,000 to 5,000 above feet. வியூஸ் பாருங்க. ஆனால் ஓரமாவது நிறுத்திருப்பாங்க, நடு வழியில் அப்படியே நிறுத்திட்டு அப்படியே நின்று பார்க்குறாங்க. கொஞ்சமாவது ஓரமாக நிறுத்தினாதான் இந்த பக்கம் இறங்குறதுக்கும் அந்த பக்கம் ஏறவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். அப்படியே நிறுத்திட்டு திரும்ப இடத்துல நிறுத்திட்டு அப்படியே நின்று பார்க்குறாங்க. கண்டிப்பாக வியூ பார்க்கறதுக்குன்னு ஒரு இடம் கண்டிப்பாக இந்த இடத்துல அங்கே போய் இல்லை, ரோடு பெருசாக இருந்தால் கூட நிற்கலாம். அந்த மாதிரி நின்று பார்த்தீங்கன்னா இது யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இது ஒன்றும் நார்மல் ரோடு இல்லை இல்லைங்களா. இது எல்லாமே எந்த பக்கம் திரும்பினாலுமே வந்து ரெண்டு பேருக்குமே வந்து டேஞ்சர் தான், வரவங்களுக்கும் இங்கேருந்து மலை ஏறுறவங்களுக்குமே. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம்.
அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். எங்கே போகிறோன்னு எங்களுக்கு தெரியாது. பிளான் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாங்கள் எடுத்து போடுறோம். அது வரைக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் டு கேஎஸ் vlogs. பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பாய். பாய். சன் செட் ஆகிட்டுருக்கு, புரியுதா? இந்த சைடு ஒரு அழகான வியூ.